ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல். எனக்கு அப்போ வயசு 10 இருக்கும். எங்கள் குடும்பம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பம். எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவர். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க. எங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கேருந்து ஏதாவது கொண்டு வந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படின்னே சொல்லலாம். எங்களை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கள மாதிரி எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துராதா, அவங்க வாழற மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிடாதா அப்படின்ற எண்ணம் வந்து இல்லாத நாளே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் நாள் ஆக ஆக எங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது குறைந்து கொண்டே தான் போச்சே தவிர உயரத்துக்கு போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எழுச்சி, ஒரு முயற்சி எனக்குள்ள வந்தது. நான் பார்த்தீங்கன்னா பல பிஸ்னஸ் ஐடியாக்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஒரு சைக்கிளுக்கு கூட வழி இல்லாமல் இருந்த எங்களுடைய ஃபேமிலி இன்னைக்கு என்னுடைய ஃபேமிலியில் வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபெராரி யூஸ் பண்ணுறாங்க, பல பேர் BMW யூஸ் பண்ணுறாங்க. நான் போகாத நாடே இல்லை, நான் பேசாத மக்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கு. அப்படின்னா என்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரணுமா, உங்களுடைய வாழ்க்கை தரமும் கண்டிப்பா உயரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நான் என்னென்ன மாதிரியான ஐடியாலாம் என்னோட பிசினஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். என்னுடைய 3 மாசம் கோர்ஸை நீங்க வந்து எடுத்து படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி விலை தான். அந்த கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய பிசினஸ்ல வந்து உங்களால செழிக்க முடியல, உங்களுடைய வாழ்க்கையில உங்களால வளர முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிசினஸ் ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லி ஃப்ராட் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. மக்களே, ஆரம்பத்தில் நான் பேசினதெல்லாம் வச்சு என்னமோ என்னோட லைஃப் ஹிஸ்டரியே பேசின மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி இல்லை. என்னோட லைஃப் ஹிஸ்ட்ரி இப்படி இருந்துச்சு, அதுலேருந்து நான் பாருங்க எப்படியெல்லாம் வளர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பிஸ்னஸ் குருஸ், இந்த மாதிரி இருந்த என்னோட லைஃப் எப்படிலாம் மாறிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பல யூடியூப் குருஸ் அப்படின்ற ஆட் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வரதை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னால் நடக்கிற ஸ்கேமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கோர்ஸ், அதாவது வாழ்க்கைக்கு படிப்பு அப்படின்றது முக்கியம் தான். LKG UKG ஆரம்பிச்சு 10வது 12வது அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இல்லை டாக்டர் இல்லைன்னா ஒரு நர்ஸு படிக்காதவங்க கூட இன்னைக்கு வாழ்க்கையில வந்து உயர்ந்திருக்கிறான். அதுக்கு காரணம் முயற்சி, அதுல இருந்த இன்ட்ரெஸ்டும் முயற்சியும் இருந்தது. அது ரெண்டுமே ஒரு நேர்கோட்டில் வந்து இணையுது அப்படின்னாலே நீங்க ஒரு சக்சஸான வழியில டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கம்ப்ளீட் சக்சஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம், ஆனா கண்டிப்பா வந்து ஒரு நாள் கிடைக்கும். அதுக்கு நடுவுல, அதாவது நீங்க வந்து முயற்சி பண்றீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கல, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த இடைப்பட்ட டிராவல் இருக்கு இல்லையா, அந்த டிராவலிங்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் உள்ள வந்து நுழைவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலயும் வந்து இருக்காங்க. அதாவது இப்ப நீங்க வந்து IAS படிக்கணுமா, IPS படிக்கணுமா, ஒரே வருஷத்துல நீங்க வந்து IAS IPS ஆகணுமா, எங்களுடைய கோர்ஸ் எடுத்து படிங்க. இல்ல நீங்க வந்து யூடியூப்ல வந்து ஒரு கரியர் செட் பண்ணுமா, இப்பதான் நீங்க வந்து ஸ்டார்டிங் ஒரு பட்டிங் யூடியூபரா இருக்கீங்களா, யூடியூப்ல அடுத்த மாசமே நீங்க வந்து 1 லட்சம் சம்பாதிக்கலாம், எங்களுடைய கோர்ஸ் எடுத்துங்க. நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது சின்ன லெவல்ல இருக்கா, அது பெரிய லெவல்ல ரீச் பண்ணணுமா, எங்களுடைய கோர்ஸ் எடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி ஆன்லைன் கோர்சஸ், ஆன்லைன் ஐடியாஸ்ன்னு எக்கச்சக்கமான பேர் பல பேர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நான் தான் வீடியோவை பார்க்கறது இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க பார்க்குற வீடியோஸ்க்கு நடுவில் அவங்களோட வீடியோவை ப்ரொமோட் பண்ணி ஒரு ஆடா அதை போட்டு உங்களோட மைண்ட்ல அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க ஆட் பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுருவீங்க. எப்பயாவது ஒரு முறை உங்க லைஃப்ல இல்ல உங்க யூடியூப் லைஃப்ல இல்ல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அன்னைக்கு நம்ம அந்த வீடியோ பார்த்தோமே, அவரை வந்து கான்டாக்ட் பண்ணலாமா, அவரை கோர்ஸ் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு அந்த எண்ணம் வரும் இல்லையா, அதுதான் இவங்களுடைய சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில் இல்லை சினிமா ஸ்கில்ல வந்து நீங்க வந்து நல்லா ஷைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த ஆக்டிங் ஸ்கில், அந்த சினிமா ஸ்கில் உங்களுக்கு பை பர்த்லயே உங்களுக்கு இருந்திருக்கணும், அது உங்க ரத்தத்திலே ஊறி இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல MGR, சிவாஜி, அதுக்கப்புறம் வந்த ரஜினி, கமல், அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற விஜய், அஜித், விக்ரம், சூர்யான், நீங்க எத்தனை ஆக்டர்ஸ் வேணா எடுத்துங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த நடிப்பு அப்படின்ற அந்த திறமை அவங்களுக்குள்ள இருந்ததை தான் வந்து வெளிக்காட்டியிருக்காங்களே தவிர யாருமே வந்து இந்த மாதிரி வந்து கோர்ஸ் எடுத்து அந்த படிச்சு அதை வந்து பெரிய ஆள் ஆனவங்க இல்லை. அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் சரி, அது நீங்க மதன் கௌரி எடுத்துக்கலாம், இல்ல இர்ஃபான்ஸ் வியூ, எந்த சேனல் நீங்க எடுத்தாலும் யாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூடியூபுக்கான ஒரு கோர்ஸை போய் படிச்சு அதுல பெரிய ஆளானவங்க கிடையாது. இதை நீங்க வந்து எந்த ஃபீல்ட்ல வேணா அப்ளை பண்ணி பார்க்கலாம். அந்தந்த ஃபீல்ட்ல பெரிய ஆளா இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த விடாமுயற்சி, அது ரெண்டையும் அவங்க வந்து கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வரும்போது சக்சஸ் அப்படின்றது அவங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும்
அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரியான ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லை இந்த மாதிரியான ஃபேக் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க முன்னாடி கொடுத்து, நம்ம சதுரங்க வேட்டை படத்துலலாம் பார்த்துருப்போம், நான் இப்படி ஆனேன், நான் அப்படி ஆனேன், நான் அவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ சம்பாரிச்சேன், அவ்வளோ கோடி சம்பாரிச்சேன், இவ்வளோ கோடி எனக்கு வந்து நான் சும்மா கொடுக்குறேன், பல பேருக்கு தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு பல பேர் உங்க முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணலாம். நான் ஃபெராரி காரில் போகிறேன், நான் அம்பாசிடரில் போயிட்டு இருந்தேன், இப்போ நான் BMW போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சொல்லலாம். நான் ஒரே ஊரில் ஒரு வில்லேஜில் ஒரு தெருவில் இருந்தேன், இப்போ பாருங்க நான் பல கண்ட்ரி சுற்றுறேன் அப்படின்னு பல பேர் சொல்லலாம், இருக்கலாம். ஆனால் அதை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அட்வைஸாக சொல்லலாம். இதை பாருங்க நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு யூடியூப்ல சொல்லலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து நீங்கள் 10,000 கட்டுங்க, 1 லட்சம் கட்டுங்க, 10 லட்சம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது இது எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள அந்த திறமை இருந்துச்சுன்னா அந்த திறமை கண்டிப்பா ஒரு நாள் வெளில வரும். அதுக்காக நீங்க அந்த கோர்ஸ் படிச்சு தான் அந்த திறமையை வெளி கொண்டு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இதுவும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ மக்களே, ஏதாவது ஒரு ஆடு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றாங்க இல்லை உங்க மேல வந்து திணிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. அதுக்கு மேல பணம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருவேளை ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஃப்ரீ கோர்ஸ் நீங்க உள்ள போனீங்கன்னா நல்லா உங்களை மைக்கி இதை வந்து பாதியிலே நாங்கள் நிறுத்துறோம், இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போனோன்னா நீங்கள் வந்து பணம் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய பணம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு அத்தியாவசியமானது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க, யோசிச்சு அதுக்கு பின்னாடி போங்க, இல்லை செலவு பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. தயவுசெய்து ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. உங்கள் அப்பா அம்மாவையும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேக் கேர். Bye bye.